அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 12ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் 5இன் இலக்கண பகுதியான படிமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். படிமம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அதோட தோற்றுவாய் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நம்ம உவமை உருவகம் அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாங்க. உவமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சான்று அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை விளக்க நினைக்கும் போது அந்த பொருளை அப்படியே சொன்னோம் அப்படின்னா அவங்களால விளங்கி கொள்ள இயலும் அல்லது இயலாத சூழலும் இருக்கலாங்க. அதே ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொல்லி இதை போல அது அப்படின்னு சான்று கூறி விளக்கும் போது எளிமையாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை தான் உவமை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ ஒரு சின்ன சான்று பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபாரின் சாக்லேட்ஸ் நிறையா இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு வகையை பற்றி சொல்லும்போது அதை அவங்க சாப்பிட்ருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாங்க. அதை அப்படியே விளக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புரியுறது சிரமங்க. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா டைரி மில்க் மாதிரி அந்த சாக்லேட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே புரிஞ்சுக்குவாங்க. அப்போது அந்த சாக்லேட்டோட வடிவம், நிறம், சுவை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை காட்சி அவங்க மனசுக்குள்ளே வந்துருங்க. இப்படி ஒரு பொருளை பற்றி காட்சிப்படுத்தி அவர்களுக்கு விளக்குவதற்காக உவமையை நம்ம பயன்படுத்துகிறோங்க. இப்போ ஒரு எளிமையான சான்று நம்ம இது பார்த்தது தாங்க. எப்பவுமே கயல் விழி, கயல்னா மீனுங்க, விழி அப்படின்னா நம்மளோட கண்கள். ஒரு பெண்ணின் விழிகள் எப்படி அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும்போது கயல் அப்படிங்கிற வடிவத்தை நமக்கு உவமையாக சொல்லுவாங்க இலக்கியங்களில். கயல் அப்படின்னா மீன், கயல் போன்ற விழி, மீனின் வடிவத்தை ஒத்த அழகிய விழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே போன்ற, போல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உவமையோட உருபுகள். அடுத்து உருவகம். உருவகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் அது. இப்போ உவமை அப்படிங்கிறது இது போல அது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உருவகம் பார்த்தீங்கன்னா இதுதான் அது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. தமிழ் தேன். இப்போ இனிமைக்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? தேன் போன்ற, தேன் போல இனிமையான அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே தமிழ் மொழி இனிமையானது அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழ் தேன் அப்படின்னு சொல்கிறோம். தேன் போன்ற தமிழ் அப்படின்னு உவமையில் சொல்லாமல் தமிழ் தேன், தமிழே தேன் தாங்க, தமிழே இனிமையானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது போன்று அது அப்படின்னு சொல்கிறது உவமை, இதுவே அது அப்படின்னு சொல்லக்கூடியது உருவகம். இந்த உவமை, உருவகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியதுங்க. இது சங்க பாடல்கள் முழுமையிலும் நாம் இதை பார்க்கலாங்க. இப்போ சங்க பாடல்களில் எடுத்தாளக்கூடிய இந்த உவமை, உள்ளுரை உவமை அப்படிங்கிற இதிலிருந்து தாங்க படிமம் அப்படிங்கிற வடிவம் தோன்றி இருக்குதுங்க. சங்க பாடல்களில், மரபு கவிதைகளில் உவமையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம புது கவிதைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி படிமம். உவமை வேறு, படிமம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. சங்க இலக்கியங்களில், மரபு கவிதைகளில் உள்ளுரை உவமைன்னு பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கருத்தை விளக்க காட்சியை பயன்படுத்தும் போது உள்ளுரை உவமைன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நாம் புது கவிதைகளில் அதை ஒரு கருத்தை விளக்க காட்சியை பயன்படுத்தும் போது படிமம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறேங்க. இப்போ அடுத்து அதோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாங்க. படிமம் அப்படிங்கிறது என்னென்னு இதில் பார்க்கலாங்க. படிமம் அப்படிங்கிறதுக்கு இமேஜ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோங்க. இமேஜ் அப்படின்னா படிமம். படிமம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா காட்சி. ஒரு கருத்தை நம் முன்னே காட்சிப்படுத்துவது தாங்க படிமம். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி படிமம். நாம் எந்த கருத்தை சொல்ல வந்தோமோ அது ஒரு சான்றின் மூலமாக நம் கண் முன்னே கற்பனைக்குள் காட்சியாக கொண்டு வரக்கூடிய உத்தி தாங்க படிமம். இந்த படிமத்தோட பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும். ஒரு காட்சிக்கு தெளிவு தருவது, இது இப்படித்தான் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கறதும், நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது அது இதுதான் அப்படின்னு நம்ம கற்பனைக்குள்ள காட்சியை கொண்டு வந்து நிறுத்துவதும் இந்த படிமத்தோட பணிகள்ங்க. இந்த படிமத்தை உருவாக்க பயன்படுவன என்னென்னு பார்த்தீங்கன்னா உவமை, உருவகம், அதை சொல்லக்கூடிய முறை. அடுத்து படிமத்தோட தோற்றுவாய். எதன் மூலமாக படிமம் தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தோற்றுவாய் வினை, பயன், மெய், உரு. மெய் அப்படின்னா வடிவம், உரு அப்படின்னா நிறம். இவருடைய வினை, பயன், மெய், உரு ஆகியவற்றின் அடிப்படையில் படிமம் தோன்றும்.
உவமையைப் போலவே படிமத்தின் வகைகளும் பார்த்தீங்கன்னா வினைப்படிமம், பயன்படிமம், மெய்ப்படிமம், உருப்படிமம் அப்படின்னு சொல்லி 4 வகைப்படும். அடுத்து தொல்காப்பியர் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்த்துடலாங்க. உவமையும் படிமமும் அதை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோங்க. தொல்காப்பியர் உவமை ஒன்றையே அணியாக கூறினார். அந்த உவமையோட வகைகள் பார்த்தீங்கன்னா காட்சி தருகிற உவமைகள், காட்சி தரா வெறும் உவமைகள் அப்படின்னு 2 வகையாக பார்க்குறேங்க. காட்சி தருகிற உவமைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த உவமைகளை கண் முன்னால் கற்பனை காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி தரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா விற்புருவம், இப்போ பெண்களோட புருவம் நல்லா நீண்டு வளைஞ்சிருந்ததுன்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா வில்லை சொல்லுவாங்க. அப்போ விற்புருவம், வில்லை போன்ற புருவம் அப்படின்னு சொல்லி, வில் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அழகாக வளைஞ்சிருக்கும், அந்த மாதிரி புருவம் வளைந்திருந்தால் அழகு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இந்த வில் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, வளைந்திருக்கக்கூடியது. அந்த மாதிரி புருவம் வளைந்திருந்தால் அழகு அப்படிங்கிறத விற்புருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது காட்சி தருகிற உவமைகள். காட்சி தரா வெறும் உவமைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்சி தராத வெறும் உவமைகள் உணர்வுகளை சொல்லக்கூடிய உவமைகள். இப்போ உணர்வுகளை சொல்லும்போது அந்த உவமைகளை காட்சிப்படுத்த முடியாதுங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நகமும் சதையும் போல, கீரியும் பாம்பும் போல, இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை நம்ம காட்சி தர வெறும் உவமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்க இலக்கியத்தில் இந்த 2 வகை உவமைகளில் எது அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் பெரும்பாலும் காட்சி தரும் உவமைகளையே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த உவமைகளின் தோற்றுவாயாக வரக்கூடிய படிமத்தோட அமைப்பை பற்றி பார்க்கலாங்க. படிமம் அப்படிங்கிறது உவமையினாலும் அமைவது. படிமம் காட்சி தரும் உத்தி என்பதால், படிமம்னாவே காட்சி அப்படின்னு பொருள் பார்த்தங்க. படிமம் காட்சி தரும் உத்தி அப்படிங்கிறதுனால காட்சி தரும் உவமைகளை மட்டுமே அது பயன்படுத்தி கொள்கிறது. காட்சி தர உவமைகளை படிமம் பயன்படுத்திக்கிறது இல்லைங்க. படிமம்னாவே காட்சி அப்படின்னு பொருளுங்க. படிமமும் ஒரு காட்சி தரும் உத்தி அப்படிங்கிறதுனால காட்சி தரும் உவமைகளை மட்டுமே படிமம் பயன்படுத்திக்குதுங்க. அடுத்தது உவமை கோட்பாடு படிமத்திற்கு தோற்றுவாயாக இருக்கிறது. உவமை கோட்பாடு, இப்போ படிமத்தின் தோற்றுவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது 1 மார்க்குங்க, உவமை கோட்பாடு. அடுத்து நம்ம இந்த பகுதியில் நம்ம நூலில் கொடுத்துருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியுங்க. நாம் இப்போ அந்த சான்றுகள் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போது படிமம் அப்படின்னா இமேஜ், காட்சி அப்படிங்கிற பொருளை பார்த்துங்க. விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகிற உத்தி தான் படிமம்னு பார்த்தோம். காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் தெளிவை ஏற்படுத்தலாம். அல்லது அந்த காட்சியை நம்ம ஒரு ஓவிய வடிவமாக கேட்குறவங்களுக்கு அவங்களோட கற்பனையில் பதிகிற மாதிரி நமக்கு கொடுக்கலாங்க. ஒரு ஓவிய அனுபவத்தை, ஒரு ஓவியம்னா நம்ம கண்ணில் பார்க்குறோம், அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை உணர்கிறோம். அந்த மாதிரி இந்த படிமத்தை பயன்படுத்தி நாம் சொல்ல வந்த கருத்தை அவங்க கண் முன்னால் கற்பனை காட்சியாக தர இந்த படிமம் பயன்படுதுங்க. புதிய முறையில் தோற்ற கூறுகளை எடுத்து காட்டலாம். கருத்துத்தன்மையுள்ள ஒன்றுக்கு ஒப்பீட்டை காட்டி காட்சித்தன்மையும் தரலாம். இப்போ ஒரு கருத்தை விளக்கும் போது அதுக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துக்காட்டா சொல்லி அந்த காட்சியை அவங்க கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தலாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு படிமம் பயன்படுதுங்க. கருத்துக்களை எளிமையாக புரிய வைக்கலாங்க. காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணிகள். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோங்க. படிமத்தை உருவாக்க உவமை, உருவகம், சொல்லும் முறை இது அடிப்படையாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோங்க. இப்போ சான்று பார்க்கலாங்க. தேவதேவன் அவர்களை இயற்றிய ஒரு அழகான கவிதைங்க. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். இப்போ இந்த எருமையோட தன்மையை சொல்கிறதுக்கு அழகான எல்லோருக்கும் தெரிந்து ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்குறாருங்க தேவதேவன் அவர்கள். பாருங்க, குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். இப்போ ஆற்று நீரில் பார்த்தீங்கன்னா பாறைகள் கிடக்குங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. அந்த பாறைகள் மழை, வெயில், பனி எந்த சூழலாக இருந்தாலும் மாறாமல் அந்த இடத்துலையே அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி இந்த எருமையோட பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் என்ன நடந்தாலும் சரிங்க, அந்த தண்ணியில் ஆற்று தண்ணியில் போய் உள்ளே இறங்கி படுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆனாலும் அது வெளியில் வராதுங்க. வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எதுக்குமே சொரணை இல்லாமல்
அப்படியே தண்ணிக்குள்ளே படுத்துக்கிட்டே இருக்குங்க. எதை போல் அப்படின்னா இந்த குத்திட்ட பாறையாக, ஆற்று நீரில் குத்திட்டு நிற்கக்கூடிய அல்லது நீரில் கிடக்கக்கூடிய பாறை பனி மழை எதற்கும் அசராமல் அப்படியே தண்ணிக்குள்ளே கிடக்கிற மாதிரி இந்த எருமையும் பார்த்தீங்கன்னா எந்த உணர்வுமே இல்லாமல் வெயில் அதிகமானாலும் சரி மழை அதிகமாக பொழிந்தாலும் சரி எந்த உணர்வுமே இல்லாமல் அப்படியே அந்த பாறை எப்படி தண்ணியில் கிடக்குதோ அதே மாதிரி இந்த எருமையும் தண்ணிக்குள்ளே அப்படியே படுத்துருக்குங்க. இந்த எருமையோட சொரணையற்ற தன்மையை சொல்றதுக்கு தாங்க இந்த பாறையை ஓமையாக அங்கே காட்டியிருக்காங்க. ஆகவே இது ஒரு காட்சி படிமம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவே முனுசாமி அவர்களோட அழகான ஒரு கவிதைங்க. கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நோம்பிக்கு போகிறோம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு தேர் திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கையை பிடிச்சி பத்திரமா கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போன உடனே அதை சுற்றி வேடிக்கை பார்க்குங்க. பலூன் கடை எங்கே இருக்குது, பொம்மை எங்கே இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கும். அதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம கையை விட்டுட்டு அது வாட்டுக்கு போகுங்க. அந்த கடையை நோக்கி பலூனை நோக்கி பின்னாலேயே போயிடும். அப்போ திடீர்னு குழந்தைய காணுமே அப்படின்னு நம்ம தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம் இல்லைங்களா? இது இயல்பாக நடக்கக்கூடிய செயல் தான். இதை ஆசிரியர் எப்படி அழகாக அந்த கருத்துக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறாருன்னு பாருங்க. கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் இந்த குழந்தைகளைப் போல தொலைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கூச்சல்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நல்ல அழகான தத்துவங்கள் காணாமல் போய்விடுகின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்ல அந்த கருத்தை விளக்குவதற்கு இந்த அடிக்கடி தொலைந்து போகக்கூடிய குழந்தைகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க. அப்போது அடிக்கடி தொலைஞ்சு போகக்கூடிய குழந்தைகளை நமக்கு சான்றாக கொடுத்து கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் தொலைந்து போகின்றன, கூச்சல்களுக்கு இடையில் நல்ல கருத்துக்கள் தெரியாமல் போகின்றன அப்படிங்கிற நல்ல கருத்தை நமக்கு எளிமையான விளக்கத்தோட புரிய வச்சிருக்கிறாருங்க. அப்போ இது கருத்தை படிமப்படுத்திய ஒரு அழகான கவிதைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலுங்க. சிறுபானாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல். அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் சிறந்தி தமணியும் மருட்டவும் கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி கழா அளவும் நெடுங்கால் புன்னை நெத்திலம் வைப்பவும் அப்படிங்கிற அழகான ஒரு பாடலுங்க. இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லியக்கோடன் ஆட்சி செய்த ஒய்மா நாட்டில் இருக்கக்கூடிய எயில் பட்டினத்தோட கடற்கரை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாழை மலர் அன்னப்பறவையை போலவும் செருந்தி மலர் பார்த்தீங்கன்னா பொன்னை போலவும் முள்ளி மலர் நீலமணியை போலவும் புன்னை மரத்தின் அரும்புகள் பார்த்தீங்கன்னா அழகா முத்துக்களை போலவும் காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லி இங்கே அழகாக நமக்கு உவமைகளை கொடுத்து அந்த காட்சியை கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த படிமத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சியே அழகாக அவர் சொல்ல வந்த விஷயத்தை அழகாக நமக்கு ஒரு ஒப்பீட்டின் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ நம்ம இந்த செருந்தி மலர்லாம் பார்த்துருப்போமா அப்படிங்கிறது அரிதுங்க. அந்த செருந்தி மலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பொன்னை போல இருக்கும். முள்ளி மலர் நீலமணியை போல ஒளி வீசும். புன்னை மரத்தோட அரும்புகள் முத்துக்களை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே காட்சி படிமத்தை கொடுத்துருக்குறாருங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு அழகான கவிதை வரிங்க. அதை பார்க்கலாம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மாந்தோப்பில் பார்த்தீங்கன்னா பருவ காலத்தோட அழகு தோன்ற அழகா பூக்களும் தளிர்களுமாக அழகா பூத்து குலுங்கி இருக்குதுங்க. அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த மாந்தோப்பு பட்டாடை உடுத்திய அழகிய பெண்ணை போல காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இது மெய்ப்படிமம் ஆகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வினைப்படிமம். கட்டில் நினைக்கும் எலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்குல வந்த புருணனோடு, புருணன்னா பகைவனுங்க, ஆர்குனை தெரியல் நெடுந்தகை போரே புறநானூற்று பாடலுங்க. அழகான வரிகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் நினைக்கும் எலிசினன், கட்டில் கட்டக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர். அவர் காலங்காலமாக அந்த தொழிலை செஞ்சு நல்லா அவரோட கைகள் வந்துங்க பழகி இருக்கும்.
ஆகவே அந்த கட்டில் கற்றவர் எவ்வளவு வேகமாக அந்த கட்டிலை பின்னுகிறாரோ அதை போல தன் ஊரை சூழ்ந்து வந்த பகைவரோடு தான் எதிர்த்து நின்று போரிடுகிறான் ஒரு போர் வீரன். அந்த வீரனுடைய வாள் சுழற்றும் கைகள் மிக வேகமாக, இந்த கட்டில் கட்டக்கூடிய இலிசினனது கைகள் எவ்வளவு வேகமாக செயல்படுகின்றனவோ அதை போல இந்த போர் வீரனின் கைகள் வாளை வீசுகின்றன, வாள் வீசி போர் புரிகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு அழகான வினையை காட்சிப்படுத்தி இருக்கிறதுனால இது வினைப்படிமம். அடுத்து வினைப்படிமத்துக்கு இன்னொரு அழகான சான்றும் கொடுத்துருக்குறாங்க. கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய ஒரு அழகான புது கவிதைங்க. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புது வெயில். இப்போ இந்த கவிதையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்குட்டியை கட்டி வச்சிருப்பாங்க கட்டுத்தரையில். அந்த கன்றுக்குட்டியானது தும்பை அறுத்து கொண்டு எப்படி ஓடி வருங்க, துள்ளி குதிச்சு ஓடி வரும். அந்த காட்சியை காலம் இளவெயிலோட காலையில் இளம் வெயில் எப்படி வருது அப்படிங்கிற அந்த அழகை இந்த கன்றுக்குட்டியின் செயலோடு ஒப்பிட்டு படிமப்படுத்துகிறது இக்கவிதை. ஆகவே இது வினை படிமம் ஆகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பயன் படிமம். நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முட்பயந்தா அங்கு இனிய செய்தனம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே. குறுந்தொகையோட அழகான பாடல் வரீங்க இது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பூவில் நெருஞ்சி செடியில் இருக்கக்கூடிய அந்த மலர் இளம் மஞ்சள் நிறத்தில் அழகானதாக காட்சி தருகிறது. அப்போது காதலர், அதாவது தலைவன் தன்னுடன் தலைவியுடன் இருக்கும்போது அவளுக்கு இனிமையாக இருக்கிறது. அந்த நெருஞ்சி மலர் எப்படி மகிழ்ச்சியை தருகிறதோ அதே போன்று தலைவன் தன்னுடன் இருக்கக்கூடிய தருணங்கள் இனிமையானதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் அமைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெருஞ்சி செடியோட முட்கள் எப்படி நமக்கு கடினமானதாக வருத்தத்தை தருவதாக இருக்குமோ அதே போல தலைவன் தன்னை விட்டு பிரிந்த தருணங்கள் வருத்தம் தருவதாக அமைகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுதுங்க. ஆகவே இது ஒரு காட்சியை படிமப்படுத்தியுள்ளது. அதனால் இது பயன் படிமம். இதில் பார்த்தீங்கன்னா மலரின் பயன் முள்ளின் பயன் ரெண்டுமே சொல்லியிருக்கிறாங்க. நெருஞ்சி மலர் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அப்போது தலைவன் தன்னுடன் இருக்கும்போது இனிய தருணமாக அமைகிறது. அந்த நெருஞ்சி முள்ளானது துன்பத்தை தருகிறது. அதை போல தலைவன் தன்னை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தருணங்கள் தனக்கு துன்பத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மலரின் பயனையும் முள்ளின் பயனையும் கூறியிருப்பதால் இது பயன் படிமம். அடுத்து மெய்ப்படிமம். மெய்னா ஏற்கனவே பார்த்துருக்குறேங்க, வடிவம். இது அகநானூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். யானை நமக்கு தெரியுங்க, யானையோட வாய் உணவு உட்கொள்ளும் போது பெரிதாக திறக்கும். அப்போது அந்த பெரிய வாயானது குன்றை போல நமக்கு குன்றில் இருக்கக்கூடிய குகையை போல நமக்கு காட்சி தரும். யானையானது வாயை திறந்து உணவை உண்ணும்போது அந்த வாயின் அமைப்பானது ஒரு குகையை போல நமக்கு காட்சி தரும். அந்த வாய்க்குள்ள தன்னோட தடக்கையால், அதாவது தன்னோட தும்பிக்கையின் மூலமாக உணவை எடுத்து உள்ளே வைக்கிறது. அந்த தும்பிக்கையானது பெரிய பாம்பு போல தோற்றம் தருகிறது. அந்த தும்பிக்கையின் வழியாக உணவை எடுத்து வாய்க்குள் வைக்கும் பொழுது ஒரு குகைக்குள் பாம்பு புகுவதை போல காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கு வடிவத்தை காட்சிப்படுத்தியுள்ளதால் இது மெய்ப்படிமம், மெய்னா வடிவம். அடுத்து வடிவத்துக்கு இன்னொரு சான்று கொடுத்துருக்குறாங்க. கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும். கோவைப்பழம் போன்று சிவந்திருக்கக்கூடிய மூக்கு, பாசிமணி போல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்கள், சிவப்பு கோட்டு கழுத்தும், வேப்பிலை வாழும், வேப்பிலை போன்ற நீண்ட வாழும். இப்போது ஒரு கிளியை நம் கண் முன்னே காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. ஆகவே இது மெய்ப்படிமம். இது நா. பிச்சமூர்த்தி அவர்களின் புதுக்கவிதை. அடுத்து இன்னொரு சான்று பார்க்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உரு நிறப்படிமம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று கொடுத்துருக்குறாங்க. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. அகநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடலுங்க. பொருள் தேடி வர்றதுக்காக பிரிந்த தலைவன்
தான் வருவதாக சொல்லி சென்ற காலம். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் தேடுவதற்காக தன் இல்லத்தை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் கார்காலத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காலத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த காலம் வந்தது, ஆனாலும் தலைவன் வரவில்லை. சொல்லி சென்ற காலம் தாழ்ந்தும் தலைவன் வராமை கண்டு தலைவி ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. அந்த தலைவியோட வருத்தத்தை தோழி போய் தலைவன் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தலைவி நீங்கள் வர தாமதமானதும் அதை எண்ணி வருந்துகிறாள் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண வருத்தமாக போயிருங்க. தலைவியோட வருத்தத்தை மிகைப்படுத்தி அவளோட உள்ளத்து உணர்வோடு சேர்த்து இந்த அகப்பாடல் சொல்லுதுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உட்பொருள்கள் இருக்குது. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. இப்போ அந்தி மாலை நேரம், அந்தி நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, வானத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பொன்னை காய்ச்சி விட்டது போல சூரிய கதிர்கள் வானம் முழுவதும் பரவி பொன்னிறமாக காணப்படும். அப்போ இதில் வெந்தாறு பொன்னின், அப்போது ஒரு பொன்னானது புடமிட்டு உருக்கும்போது எவ்வளவு வேதனைப்படுகிறதோ அதை போல் அப்படியே புடமிட்டு உருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொன் உருகி அப்படியே நீராக ஓடுகிறது. அதை போல தலைவனை எண்ணி எண்ணி உருகுகிறாள் தலைவி. அப்போ தோழி தலைவன்கிட்ட சொல்கிறாங்க, புடமிடப்பட்ட பொன் காய்ச்சி உருக்கும்போது எப்படி வேதனையுடன் உருகி ஓடுகிறதோ அதை போல தலைவி உன்னை நினைத்து உருகி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற செய்தியை தோழி போய் தலைவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது தலைவனை எண்ணி எண்ணி உருகக்கூடிய அந்த வேதனை எப்போ அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நிகழ்வு அந்தி வேளையில் பொன்னிறமாக இருக்கக்கூடிய, பொன்னின் நிறத்தை போல இருக்கக்கூடிய அந்த அந்தி வேளையில் தலைவியின் துன்பம் மிகுகிறது அப்படிங்கிற செய்தியை அங்கே சொல்கிறாங்க. இங்கு நிறத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டதுனால இது நிறப்படிமம், உருப்படிமம் அல்லது நிறப்படிமம். உரு அப்படின்னா நிறம் அப்படின்னு பொருளுங்க. பொன்னின் நிறம் போல் அந்திவானம் காட்சி தருகிறது. அந்த அந்திவான காட்சியை அந்த அந்தி நேரத்தில் தான் தலைவியின் துன்பம் இன்னும் மிகுகிறது அப்படிங்கிறத சொல்கிறதுனால இது உருப்படிவம். இப்போ படிமங்களை பற்றி நம்ம பார்த்தோங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்காக நான் தொகுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அதை ஒரு முறை பார்த்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிகழ்வு விளக்கம் ஷார்ட்டாக நான் தொகுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. 1 மார்க் டைப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ நாம் இதில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முதல்ல நிகழ்வு, அதோட விளக்கம். படிமம் இமேஜ், காட்சி என்பது பொருள். படிமம்னா காட்சி என்பது பொருள். இமேஜ் என்ற ஆங்கில சொல்லிற்கு படிமம் என்று பொருள். படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். படிமத்தின் பணி பார்த்தீங்கன்னா காட்சிக்கு தெளிவு தருவதும் கருத்தை காட்சிப்படுத்துவதும் படிமத்தின் பணி. காட்சி படிமத்தின் சான்று, காட்சி படிமத்திற்கான சான்று பாருங்க. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை. அந்த எருமையோட தன்மையை பாறையோட தன்மைக்கு ஒப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. பாறை எப்படி நதிநீரில் அப்படியே இருக்கிறதோ அப்படியே கிடக்கிறதோ காலங்காலமாக, அதை போல வெயிலாயினும் மழையாயினும் எந்த சொரணையும் இல்லாமல் நீரில் அப்படியே கிடக்கக்கூடிய எருமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேவதேவனோட கவிதைங்க. அடுத்து கருத்து படிமம், அதுக்கான சான்று கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள். ஆவே முனுசாமி. கூட்டத்தில் குழந்தைங்க அடிக்கடி தொலைஞ்சு போகிற மாதிரி கூச்சல்களுக்கு இடையில தத்துவங்கள் தொலைந்து போகின்றன அப்படின்னு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது உவமை படிமத்திற்கான சான்றுங்க. அலைநீர் தாளை அன்னம் பூப்பவும் தலைநாள் செருந்தி. இது நாம் பார்த்தங்க சிறுவானாற்றுப்படையோட பாடல். இங்கே பார்த்தீங்கன்னா தாளை மலருக்கு அன்னத்தையும், இப்படி ஒரு மலருக்கும் அந்த கடற்கரை நகரம் எப்படி, கடற்கரை பகுதி எவ்வாறு அழகு வாய்ந்ததாக உள்ளது அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோங்க. அடுத்தது வினைப்படிவங்க. வினைப்படிவத்திற்கான சான்று கட்டில் நினைக்கும் இலசினன் கையது போல் தூண்டு ஊசி அப்படிங்கிற அந்த பாடலுங்க. இது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். இப்போ கட்டில் பின்னுகிற ஒரு தொழிலாளியோட கைகள் பழக்கப்பட்டிருக்கும். எவ்வளோ வேகமாக அந்த கட்டிலை பின்னுகிறதோ அதை போல தன் ஊரை காப்பதற்காக சூழ்ந்து கொண்ட பகைவர்களுடன் போராடும் போர் வீரனது கைகள் வேகமாக வாளை சுழற்றின அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வினைப்படிமம். அடுத்து வினைப்படிமத்துக்கு இன்னொரு சான்று பார்த்தங்க. காலை இளம் வெயில் நன்றாக மேய. கல்யாண்ஜியோட கவிதைங்க.
இது கன்றுக்குட்டியோட செயலை ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பயன் படிமத்துக்கான சான்றுங்க. நோம் என் நெஞ்சே நோம் என் நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு புன்புலத்து அப்படின்னு சொல்லி குறுந்தொகை பாடலுங்க. இதில் நெருஞ்சி மலரின் பயனையும் நெருஞ்சி முள்ளின் பயனையும் சொல்லி ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால் இது பயன் படிமம். அடுத்தது மெய்ப்படிமம். யானை தன் வாய் நிறை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்று பாடல் ஒரு அழகான பாடலுங்க. இந்த பாடலில் நம்ம அந்த யானையோட வாய் குகையை போலவும் அதனுள் உணவை எடுத்து வைக்கும் பொழுது செல்லக்கூடிய துதிக்கையானது குகையினுள் நுழையும் பாம்பை போலவும் காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உருவத்தை சொன்னதுனால மெய்ப்படிமங்க. இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா கிளி அழகாக சொல்லியிருப்பாங்க. கிளியோட வடிவத்தை கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் நான் பிச்சைமூர்த்தி அவர்களோட கவிதைங்க. அவர் இந்த கவிதையில் அழகாக ஒரு கிளியை நமக்கு கண் முன்னே கொண்டு வந்து காட்சிக்கு நிறுத்துவாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிறப்படிமம். நிறப்படிமத்துக்கான சான்று பார்க்க போகிறோங்க. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அகநானூற்று பாடலுங்க. இது தலைவியோட துன்பத்தை அந்தி வானத்தோட காட்சியோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது நிறப்படிமம். அடுத்து உவமைகள் பார்த்தீங்கன்னா காட்சி தருகிற உவமைகள், காட்சி தரா வெறும் உவமைகள்னு 2 வகை பார்த்தோம். சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா காட்சி தரும் உவமைகளையே ஆண்டுள்ளன. படிமமும் பார்த்தீங்கன்னா நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனத்தின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். நம்ம மனசில் நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருத்தை காட்சிப்படுத்துவதற்கு பயன்படுவது தாங்க படிமம். அடுத்து எயிர்பட்டின கடற்கரை அழகு சொல்லும்போது ஏற்கனவே இந்த பாடல் பார்த்தோம். தாழை மலர் அன்னத்திற்கும் செருந்தி மலர் நீலமணிக்கும் அடுத்து புன்னை மர அரும்புகள் முத்துக்களுக்கும் உவமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிமத்தை பற்றி பார்த்தோங்க. உவமை உருவகம் படிமம் அப்படிங்கிறத பார்த்தோம். உவமை உருவகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வடிவங்கள் தாங்க. இப்போ இந்த உவமையிலிருந்து தோன்றியது தான் படிமம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. உவமை வேறு படிமம் வேறு அல்ல. நம்ம சங்க இலக்கியங்களில் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே மரபு கவிதைகளில் நம்ம இதை பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளூர் உவமைகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. அதோட வடிவம் தான் படிமம். இன்றைக்கி நாம் புது கவிதையில் படிமம் அப்படிங்கிற பெயரில் பயன்படுத்துகிறோங்க. அப்போ இதை பற்றின முழு விவரங்களை அழகான சான்றுகளோடு நம்ம பார்த்தோம். படிமம்னா என்ன, படிமத்தோட பணிகள், படிமத்தை உருவாக்க பயன்படுவன என்னென்ன, படிமத்தின் தோற்றுவாய், படிமத்தின் வகைகள், அதற்கான ஒவ்வொரு படிமத்துக்கான சான்றுகள் எல்லாமே பார்த்தோம். இந்த பகுதி உங்களுக்கு எளிமையாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேங்க. மீண்டும் அடுத்த இலக்கண பகுதியில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.